வேலூர் மாவட்டத்திற்கான பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நேரான செய்தியாளர் செல்வம் விவரம் என்ன? வேலூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் கனமழை என்பது பதிவாகி வருது, விவரம் என்ன? கண்டிப்பாக தேவைப்படுகிறேன். வேலூர் மாவட்டத்தில் நள்ளிரவு முதலே லேசாக மழை பெய்து வந்த நிலையில் அதிகாலையில் கனமழையாக மழை பெய்ய துவங்கியுள்ளது. இதில் குறிப்பாக வேலூர், சத்துவாச்சாரி, காட்பாடி, பொன்னை, வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்டத்தில் விடுமுறை அளித்துள்ளார். மேலும் அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் நீர்நிலைகளுக்கு செல்லாமலும் அதில் குளிக்காமலும் அவர் விளையாடாமலும் இருக்க வேண்டும் என்றும் தற்போது அறிவுறுத்தியுள்ள தேவப்பிரியன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்துள்ளார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வம். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நீரார் நம்முடைய செய்தியாளர். தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் கனமழை பதிவாகி வருது, விவரம் என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த அதிகாலை முதல் பரவலாக கனமழையானது பெய்ய துவங்கி இருக்கிறது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், திருவைகுண்டம், ஆத்தூர், ஆறுமுகநேரி இப்படி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதுமாக இன்று அதிகாலை முதல் மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக சாலைகள் ஆங்காங்கே லேசாக தண்ணீர் தேங்கவும் தொடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. இன்று அரையாண்டு தேர்வு ஆனது. அரையாண்டு தேர்வுல ஆங்கில பாடப்பிரிவுக்கு இன்று தேர்வு நடைபெறக்கூடிய இருந்த நிலையில இந்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கு. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முரளி கணேஷ். அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடைய நேரான செய்தியாளர் வெங்கடேசன், தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு எது போன்ற நிலை அங்கு நிலவுது? மாவட்ட ஆட்சியர் என்ன அறிவிப்பு வந்திருக்கு? தேவப்பிரியன், திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே விட்டு மழை பெய்தது. மீண்டும் இன்று அதிகாலையில் இருந்து தற்பொழுது லேசான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மேலும் பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்பி வரக்கூடிய நிலையில் அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இன்று அதிகாலையில் இருந்து தற்பொழுது விட்டு மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி வெங்கடேஷ். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 16 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கும் சேர்த்து விடுமுறை என்பது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டக்கூடிய நிலையிலும் பல பகுதிகளில் தொடர்ந்து நள்ளிரவு முதல் கனமழை பதிவாகி வரக்கூடிய நிலையிலும் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். இது விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை உடனுக்குடன் நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்று காலை முதல் அதிகாலை முதலேயே மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை உடனுக்குடன் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது இதுவரைக்கும் 16 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வரைக்கும் 19 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொடக்க பள்ளிகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக தற்போது தொடர்ச்சியாக வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை